வணக்கம்ப்பா. நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ரீதுர்கைன்ற நேமில் வந்து யூடியூப் சேனல் போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து சேனல் நேம் வந்து எஸ்டி ப்ரைம்னு மாற்றிட்டோம். இது நிறைய இயற்கை பொருள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கான வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எஸ்டி ப்ரைம்ன்ற பேர்லேயே வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்ப்பா. நம்ம வீட்டுக்கு அன்றாட தேவைக்கு தேவைப்படுற மசாலா பொருட்கள், மிளகாய்த்தூள், குழந்தைங்களுக்கு தேவையான இயற்கை உணவுகள் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ கூட வந்து ராகி பால் பவுடர் இதுக்கான வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணுறோம். இதெல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறேன். எங்கள் பேத்திக்கு எப்படி நான் செய்கிறோம் அதே மாதிரி செய்கிறேன். நம்மளோட எஸ்டி ப்ரைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கப்பா. இது வந்து என்னென்னா ராகி பால் பவுடர் 6 மாத குழந்தைக்கு இணை உணவாக கொடுக்கலாம். அம்மா பாலே தாய்ப்பாலே கொடுத்துட்டுருக்குறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவாக வேறு பேக்கெட் பொருளாக வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம கைப்பட செஞ்ச பொருளாகவே கொடுக்கலாம். ராகி பால் பவுடர் இது வந்து ராகியை வாங்கி நல்ல ஒரு 5 தடம் கழுவி வடிகட்டி காலையில் ஊற வச்சோம்னா நைட்டுக்கு அதை நல்லா அரைச்சி நல்லா துணியில் போட்டு வெள்ளை துணியில் போட்டு பால் எடுக்கணும். திக்கான பால் எடுத்து நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா காலையில் அதை தட்டில் ஊற்றி காய வைக்கணும். காய வச்சா 2 நாளைக்கு காயும். நல்லா காஞ்சதுன்னா அது இதை மாதிரி செட் ஆகிடும். பாருங்கள், இப்போ எடுக்கும்போது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுது. பிஸ்கட் மாதிரி வருது பாருங்கள். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு நம்ம கைப்படவே நம்மளே அழகாக செஞ்சு கொடுத்தா மாதிரி நமக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். ராகி பால் பவுடர் நீங்களும் இதை நல்லா பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது நம்மளே கைப்பட செய்யறது. ரொம்ப நிறையலாம் செஞ்சு ஸ்டாக் வைக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வோம். வேணுன்றவங்க கேட்டால் 2 நாளில் உடனே செஞ்சு கொடுத்துருவோம். கொஞ்சம் 2-3 பேக்கெட் இருக்கும். கேட்குறவங்க ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு தந்துடுவோம். வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா.